உச்சக்கட்ட விழிப்புணர்வு மனநிலையில் சொல்லப்படக்கூடிய மூன்றே வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை திசை திருப்பி போட்டுரும், வெற்றிகளை குவிக்கும், நினைத்ததெல்லாம் நடக்க வைக்கும், பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கக்கூடிய வல்லமையை உங்களுக்கு கொடுக்கும். அது என்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சைக்காலஜி மேட்ருங்களையோ கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்ற விஷயங்களோட எக்ஸ்ப்ளனேஷனையோ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறதில்ல. சிம்பிளாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு எப்படி இந்த அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்த போகுது அப்படின்றத பற்றி மட்டுமே நம்ம பேச போகிறோம். விழிப்புணர்வு மனநிலை, விழிப்பாக இருக்கிறது, நம்மளை சுற்றி என்ன நடக்குது, என்ன போகுது வருது, யார் பேசுகிறா, என்ன இப்போ யார் நடக்கிறா போகிறா வர்றா எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு பேர் தான், அந்த அனுபவத்தை பெறுவதற்கு பேர் தான் விழிப்புணர்வு மனநிலை. அந்த அளவில் மட்டும் நீங்கள் சிம்பிளாக அதை புரிஞ்சுங்க. அதோட உச்சக்கட்ட நிலை அப்படின்னா என்ன, உச்சக்கட்ட நிலை இல்லாத நிலை வரும்போது அது என்ன அப்படின்றத பற்றி நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்போ இதுக்கு சிம்பிளாக ஒரு கதை ஒன்று சொன்னோன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஒருத்தன் மிகப்பெரிய கஷ்டத்தில் துயரத்தில் ஏதோ வேலை விட்டு போயிடுச்சு, இல்லை யாரோ இறந்துட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு மிகப்பெரிய துயரத்தில் இருக்கான். அதுலேருந்து அவனால் வெளியே வர முடியல. அதை பற்றியே சிந்திச்சுட்டு இருக்கான். யார்கிட்ட பேசவும் பிடிக்கல, எந்த வேலையும் செய்யவும் பிடிக்கல, மனிதர்களை பார்க்கவே அவனுக்கு பிடிக்கல. ஓரமாக ஒரு குளக்கரையில் போய் உட்காந்துட்டான். அதே தாட்டம் அதே திங்கிங்லேயே ஓடிட்டு இருக்குது. அப்போ மெல்ல இப்போ பக்கத்தில் இப்போ நம்ம சும்மா உட்காந்துதுன்னா பக்கத்தில் புல் இருந்தால் பிடிங்கி போடுவோம் இல்லையா, அதே மாதிரி கல் இருந்தால் எடுத்து அப்படி போடுவோம் இல்லையா, அது மாதிரி பக்கத்தில் கையில் கிடைக்கிற கல்லை எடுத்து அந்த குளத்தின் மீது எரிந்து கொண்டே இருந்தான். அது சலக்னு அந்த சவுண்ட் வருது, அந்த ரிங்கிள்ஸ் வருது, அதெல்லாம் அவன் கண்ணு பார்க்குதே தவிர அவனோட சிந்தனை வேறு எங்கேயோ அந்த பிரச்சனைகளின் மீது இருக்கு. யாரோ ஒருத்தர் நம்பிக்கை துரோகம் கூட பண்ணியிருக்கலாம், அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அதுவா இதுவான்றதை பற்றி ஏதோ ஒரு கவலைன்றது மனிதருக்கு மனிதர் வந்துக்கிட்டே இருக்கும்ல வித்தியாசமாக. நீங்கள் எப்படி வேணால் அதை சிந்திச்சு எடுத்துக்குங்க. இப்போது கடைசியாக ஒரு கல்லை எடுக்கும்போது பார்த்தா அது ஒரு பட்டு துணியின் மீது இருக்கிறத பார்க்குறான். இதனடா இது பட்டு துணி யார் போட்டால் அதன் மேலே இந்த கல் வேறு யார் என்ன இருக்குன்னு கல்லை எடுத்து உத்து பார்க்கும்போது அது வைரக்கல் அப்படின்றது அப்போ தான் தெரிஞ்சுது. அப்போது இவ்வளோ நேரம் நான் நூற்றுக்கணக்கான கல்லுங்களை போட்டுட்டு இருந்தேனே அது எல்லாமே வைரக்கல்லா? ஐயோ, நான் கொஞ்சம் விழிப்புணர்வாக இல்லாமல், கொஞ்சம் நான் அது என்னென்ன அலர்ட்டாக இல்லாமல் அதை எல்லாத்தையும் தூக்கி குளத்துல போட்டேனே, கொஞ்சம் நான் அலர்ட்டாக இருந்திருந்தேன்னா அவ்வளோ வைரக்கல்லும் எனக்கு கிடைச்சிருக்குமே. என்னோட பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிருக்கும். எவ்வளோ மண்டையை போட்டு குழப்பிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம், பக்கத்திலே இருந்திருக்குது, நம்ம கவனிக்கவே இல்லை. இந்த கதையை நல்லா சிந்திங்க. நான் ஒரே ஒரு கோணத்தில் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் பல்வேறு கோணங்களில் இதை சிந்திங்க. இப்போது அவனுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஒரு கல் இருக்குது, அப்போ நம்ம போட்டதெல்லாம் அந்த குளத்துல தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை பாக்கெட்டில் போட்டுட்டு அவன் குளத்துல குதிக்கிறான். எல்லா கல்லையும் எடுத்துருவோம், நம்ம கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ண வேண்டாம், அது நம்ம கைவிட்டு போகக்கூடாதுன்னு. அப்படி தேடிட்டே இருக்கும்போது தண்ணீர் அவன் பாக்கெட்டுக்குள்ளே போய் அந்த கல் வெளியே விழுந்துருது. இவன் தேடி பார்க்குறான், எந்த கல்லையும் கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப அசதி இல்லை, ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிவிட்டு வெளியே வரான். சரி, ஒரு கல்லாவது கிடச்சிதுன்னு பாக்கெட்டை தொட்டு பார்க்கும்போது அந்த கல்லும் இல்லை. ஐயோ, அந்த கல்லும் போயிடுச்சு, இது எப்படா எடுக்கிறது, ஒரு கல்லாவது கிடச்சிது, அதையாவது நம்ம பத்திரப்படுத்திருக்கலாம். அடுத்த கல் மேலே ஆசைப்பட்டு இருந்த கல்லும் போயிடுச்சு அப்படின்றது இது ஒரு கதை. நான் ஒரு கோணத்தில் எந்த விதமான தாட்டும் இல்லாமல் கதையை ராவாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதில் என்னென்ன சிந்தனைகள்லாம் வருதோ அவ்வளோ ஆங்கிள்லேயும் நீங்கள் யோசிங்க. அதை பற்றி கமெண்ட்டில் முடிஞ்சால் நீங்கள் போடுங்க. எத்தனை பேருக்கு எத்தனை விதமான சிந்தனைகள் வந்ததுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இதுலேருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, இதை தான் நம்ம சொன்னது ஹை அலர்ட்னஸ் அப்படின்றது. அதாவது விழிப்புணர்வு மனநிலையின் உச்சக்கட்டம். அதில் இருந்திருந்தான்னா அவன் அந்த பிரச்சனையிலே மூழ்கி போகாமல் அதிலேயே கவனம் செலுத்தி சுற்று வட்டாரத்தில் என்ன நடக்குது, தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்றத உணராமல் இருந்ததினால் இந்த தவறு நடந்தது. அதை உணர்ந்துருந்தானா அதை தூக்கி போட்டு ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம். அடுத்து இதை எப்படி சால்வ் பண்ணுறது, அடுத்து இதுலேருந்து வெளியே வர்றது நம்ம எப்படி, அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து சந்தோஷப்படுறதுக்கு என்ன விஷயம் இருக்குது, என்ன பண்ணணும் அப்படின்னு அவன் அலர்ட்டாக யோசிச்சானா, சும்மா யோசிக்கிறது இல்லைங்க, அதோட உச்சகட்டத்தில் யோசிச்சிருந்தானா பக்கத்தில் இருந்த வைரக்கல் அவனுக்கு ஒரு சொல்யூஷனாக இருந்திருக்கும், அவனோட பல பிரச்சனைகளை தீர்த்திருக்கும். இப்படிதாங்க பிரச்சனை கவலை அந்த ஒரு இது நமக்கு தரும் பொழுது கடவுளோ பிரபஞ்சமோ இயற்கையோ நமக்கு கொடுக்கும்போது பின்னாடியே அதுக்கான சொல்யூஷனும் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னொன்னே அதிலே போய் மூழ்கிட்டு இருந்துட்டு நம்ம அதில் கவனம் செலுத்திக்கிட்டே இருந்தோம்னா அடுத்து வர சொல்யூஷன் நம்மளை கறந்து போயிடும், நம்மளே அதை தூக்கி தூரம் போட்டுருவோம். எப்படி வைரக்கல்ல போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம கைக்கு வரதை நம்ம தூக்கி போட்டுருவோம், நம்ம ரிசீவ் பண்ண முடியாது. இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு திங் என்ன பண்ணணும்னா ஹை அலர்ட்னஸ். இப்போ உணர்வுகள் அப்படின்னு பார்த்தா நவரசங்கள்னு சொல்றாங்களே, நவரச பாவங்கள்னு, கோபம், வெக்கம், அழுகை, சிரிப்பு அப்படின்ட்டு 9 விதமான உணர்வுகள். இந்த 9 விதமான உணர்வுகளும் சாதாரணமாக வரும், ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். இதோட உச்சகட்டத்துக்கு போவோம். சில காமெடியெல்லாம் பார்த்தா உருண்டு சிரிப்போம் இல்லையா, சில படத்தினோட சோகத்தை பார்த்தா கண்ணீர் விம்மி அழுகிற பெண்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாத்தினுடைய எக்ஸ்ட்ரீம் லெவல்
இப்போ எல்லா உணர்வுகளுமே ஒரு ஆற்றலை கொடுக்கிறது. எல்லாமே ஒரு ஆற்றல். இப்போ நம்மளே ஒரு ஆற்றலாக தான் இயங்கிட்டு இருக்கோம். அதுதான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன், பிரபஞ்ச ஈர்ப்பு விதியினோட மெயின் விஷயம். இங்கே நம்ம மட்டும் இல்லை, எல்லாமே ஆற்றலாக, அந்த எனர்ஜியாக தான் அது வந்து இயங்கிட்டு இருக்கு. நம்மளை மனிதர்களா விலங்குகளா மற்ற விஷயமா நம்ம பார்க்கறத முதல்ல விடணும். எல்லாமே எனர்ஜி. இங்கே செய்கிற செயல்கள், சிந்திக்கிற விஷயங்கள் எல்லாமே எனர்ஜி. இந்த வீடியோவை பார்க்க கூட உங்களுக்கு ஒரு எனர்ஜி வேணும், நான் பேசுறதுக்கு எனக்கு ஒரு எனர்ஜி வேணும். அப்படி எனர்ஜி பாயிண்டாக தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். நம்மளுடைய உடம்புல இருக்கிற செல்கள் அதிர்ந்து கொண்டே இருக்குது. அதுதான் நம்ம உடலை உஷ்ணமா வச்சு உயிர்ப்பா வச்சிருக்குது. நம்மளும் உயிரோட இருக்கோம். அப்போ இந்த ஆற்றல் பல்வேறு விதங்கள்ல வரும்போது இந்த நவரசங்கள், உணர்வுகள் இருக்கு இல்லையா, எமோஷன்ஸ், அதன் மூலமாகவும் இந்த ஆற்றல் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. இது சாதாரணமாக இருக்கும்போது அது எஃபெக்ட் இல்லாமல் இருக்கும். ஆனால் இதனோட உச்சக்கட்டத்தில் ஒரு கோபத்தின் உச்சம், ஒரு அழுகையின் உச்சம், ஒரு சிரிப்பின் உச்சம், ஒரு கவலையின் உச்சம், இது வந்து மிகப்பெரிய ஆற்றல் அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிக்கணும். அதை எடுத்து போட்டுட்டு அந்த விஷயத்துல இருந்து வெளியே வந்துட்டு, ஆனால் இப்படி ஒரு ஆற்றல் நமக்கு கொடுக்க வேண்டிய காரணம் என்ன, அடுத்து ஏதோ ஒரு விஷயம் வரப்போகுது, அதுக்கு இந்த ஆற்றல் பயன்பட போகுது, அதுக்கு தான் இந்த செட்டப்பு, நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம், இதை பார்த்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்ற மைண்ட் செட்டை பற்றி தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். என்ன வெற்றியாளர் ஆகிறதுக்கு என்ன மாதிரி மைண்ட் செட்டை நீங்கள் இது பண்ணீங்க, அது மிக அற்புதமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த வீடியோவில் அது வேண்டாம். அப்போ அந்த ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் மாறும். ஃபஸ்ட்டு அதுலேருந்து வெளியே வந்துட்டீங்களா, அதுக்கப்புறம் விழிப்புணர்வு மனநிலையினோட ஹை அலர்ட்னஸ், அதிகபட்சமாக வந்து நம்ம விழிப்புணர்வோடு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த பிரபஞ்சம் இண்டிகேஷன்ஸ் கொடுக்கும், இல்லை அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். எங்கே எது வரக்கூடிய, இது ஏன் நடக்குது, இது எதுக்காக நடக்குது, இது அடுத்து இது என்ன, அது என்ன, அது என்னன்னு அப்படியே யோசனை பண்ணிருந்தீங்கன்னா இந்த மூளை வந்து உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷனை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி சக் பண்ணி எடுத்து உங்கள் கையில் கொடுத்து விடும். அதுதான் வந்து நம்ம சொன்ன அந்த ஹை அலர்ட்னஸில் உள்ள கான்ஷியஸ்னஸ். அதை வந்து நீங்கள் பண்ணுமே தவிர இந்த எனர்ஜியோட உச்சகட்டத்தில் போய் அதுக்கு நீங்கள் அடிமையாகக்கூடாது. டோன்ட் பி எ ஸ்லேம் டு யுவர் தாட்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. உங்களுடைய சிந்தனைகளுக்கு நீங்கள் அடிமையாகிடாதீங்க. அது எப்போவுமே வந்து உங்களை ஒரு இடத்துல அமைக்க போட்டுரும். உங்ககிட்ட வர சக்ஸஸை வந்து பார்க்கவோ, அதை உணரவோ, அதை ரிசீவ் பண்ணிக்கவோ விடாமல் பண்ணிவிடும். ஸோ அது ஃபஸ்ட்டு. இந்த மாதிரியான ஒரு மனநிலையில் நீங்கள் வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த ஹை அலர்ட்னஸுக்கு இன்னும் பவர்ஃபுல்லாக உங்களுக்கு புரியறதுக்கு இன்னொரு கதை, அதை அடுத்து வர 3 வாக்கியத்தை பற்றி சொல்லும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஹை அலர்ட்னஸில் இருக்கும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய 3 வார்த்தைகள் என்னென்ன, நல்லா கவனமாக வந்து இதை மனப்பாடம் பண்ணிங்க. ஆங்கிலத்தில் சொல்கிறேன், அப்புறம் தமிழில் சொல்கிறேன். ஐ அக்செப்ட், ஐ டிசர்வ், ஐ அலோ. இது 3 தாங்க. ஆங்கிலத்தில் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆங்கிலத்தில் சொல்லுங்க. ஆனால் இதனுடைய அர்த்தம் தெரிந்து இதை சொல்ல வேண்டும். இதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. நம்ம என்ன அர்த்தத்தில் வந்து சொல்றோம், அதாவது நான் ஒத்துக்கொள்கிறேன், நான் தகுதியானவன், நான் அனுமதிக்கிறேன். இது 3 தாங்க. திருப்பியும் ரிவைண்ட் பண்ணி பார்த்துங்க. நான் சொன்ன இந்த 3 விஷயம் தமிழில் சொல்றதா இருந்தா, நான் ஒத்துக்கொள்கிறேன், நான் தகுதியானவன், நான் அனுமதிக்கிறேன், அந்த 3 விஷயம். இதே ஆங்கிலத்தில் நம்ம சொன்னோம் இல்லையா, அதே வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் மனதுக்குள்ளே அதை ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, எப்படியா இருந்தாலும் இதை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 5 அல்லது 10 முறை இதை நீங்கள் திருப்பி திருப்பி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் சொல்லணும், இல்லை எழுதி வச்சதை நீங்கள் படிக்கணும். அப்போ இது என்ன அர்த்தத்தில் சொல்லப்படுது அப்படின்றத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு திங், ஐ அக்செப்ட், நான் ஒத்துக்கொள்கிறேன். இது வந்து நீங்கள் லிட்ரலாக இதுக்கு மீனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வந்து குதர்க்கமாக வந்து மீனிங் வரும் இதுக்கு. இப்போ ஒருத்தர் உங்கள் மேலே வீண் பழியை போட்டு உங்களை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்றாரு, உங்களை இன்ஸ்பெக்டர் வந்து விசாரிக்கிறாரு, ஆமாம் சார் நான் இதை ஒத்துக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. அந்த மாதிரியான விஷயம் கிடையாது. உங்கள் சொத்தை அபகரிக்கிறதுக்காக போலியாக ஒரு கேஸ் போட்டு உங்களை கோர்ட்டு கூப்பிட்றாரு, ஜட்ஜி முன்னாடி போய் ஆமாம் சார் இது அவரது தான், எந்த கிடையாது, நான் தான் ஏமாற்றி அதை வந்து வாங்கிட்டேன், இல்லை அதை அனுபவிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. ஐ அக்செப்ட், நான் ஒத்துக்கொள்கிறேன் அப்படின்றது என்னன்னா, இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடிய ஒரு வேலையை உங்கள் நண்பர் பண்ணி விட்டார் என்றால், அவர் நண்பர் அந்த வேலையை செய்து விட்டார் என்ற அந்த செயலை ஒத்துக்கொள்வது. ஏன்னா நடந்து முடிந்த விஷயத்தை நீங்கள் மாற்றவே முடியாது. டோன்ட் ட்ரை டு சேஞ்ச் தி அன்சேஞ்சபிலிட்டி அப்படின்றாங்க. மாற்ற முடியாததை மாற்றுவதற்கு நீங்கள் முயற்சி பண்ணக்கூடாது, அதை பற்றி சிந்திக்கவும் கூடாது. ஏன்னா மாற்ற முடியாதது அப்படின்னு வந்துருச்சுனாலே அது அவ்வளோதான். அதை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கணும், அவ்வளோதான். அந்த செயலை வந்து அவர் ஏன் பண்ணார், எதுக்கு பண்ணார், அவருக்கு நான் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன், அவருக்கு என்ன மாதிரியான இது, இந்த மாதிரி விஷயம் எனக்கு அவர் பண்ணதை ஏற்றுக்கவே முடியல, ஒத்துக்கொள்ளவே முடியல, அப்படி இல்லை. நீங்கள் அதை ஒத்துக்கிட்டு அதுலேருந்து வெளியே வரணும் சீக்கிரமாக. அது அவர் செய்ததனால் உண்டான கோபமோ வருத்தமோ ஆச்சரியமோ அந்த எனர்ஜியினோட பீக்,
அதனோட உச்ச கட்டத்துக்கு போறீங்க இல்லையா, அந்த எனர்ஜியை நீங்க பயன்படுத்த போறீங்க. ஆனால் அந்த விஷயத்தை ஏத்துக்க போறீங்க. அது நடந்து விட்டது, அடுத்தது என்ன அப்படின்ற ஒரு ஹை அலர்ட்னஸ்க்கு நீங்க போகணும். இப்போ இதை இன்னும் வந்து ஒரு படி மேலே போய் நம்ம சொல்லணும்னா இது எப்படி வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அடுத்ததுக்கு மூவ் ஆகுறது அப்படின்றது, ஒரு ட்ரெயினில் வந்து போய்கிட்டு இருக்காங்க ஒரு ஃபேமிலி. அதில் ஒரு குழந்தை, அது கையில் ஒரு மோதிரம் போட்டிருக்கு, அந்த மோதிரம் லூஸாக இருக்குது, அதை கட்டியே மாட்டி அது விளையாடிட்டு இருக்குது. எதிர்க்க ஒரு ஆள் உட்காந்துருக்கிறாரு, அவர் ரொம்ப அமைதியாக அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த கம்பார்ட்மெண்ட்டில் எல்லாரும் ஜாலியாக இருக்கிறாங்க. இப்போ அந்த குழந்தை வெளியே கை நீட்டி கையை அப்படியே ஆட்டும்போது அந்த மோதிரம் விழுந்து விடுகிறது. அது விழுந்த உடனே அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவங்களுக்கு தெரியுது. அவங்க பதறாங்க, எங்கேன்னு எல்லாரும் பதறாங்க, எல்லாம் இது பண்ணுறாங்க. செயினை பிடிச்சி இழுக்கலாமான்னு, அது எவ்வளோ தூரத்தில் வந்து எங்கே விழுந்தது எதுவுமே தெரியலையே. செயினை பிடிச்சி தான் அந்த செயினை பிடிச்சி இழுக்க வரல, எல்லாரும் சேர்ந்து அதை பிடிச்சி வேகமாக வந்து இழுக்கிறாங்க. இழுத்த உடனே அந்த ட்ரெயின் வந்து நின்றுடுது. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் இறங்கி வரும்போது அந்த ட்ரெயினோட இவங்க அந்த கார்ட்ஸு அவங்களாம் வந்து ஏன் இழுத்தீங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி விஷயம். இப்போ எங்கே விழுந்தது அப்படின்னு கேட்டால் யாருக்குமே தெரியல. கொஞ்சம் தூரத்தில் விழுந்தது, ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, 5 நிமிஷம் ஆச்சு, இது இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி வந்திருக்குன்னு கரெக்டாக தெரியாமல் நம்ம எப்படி ட்ரெயினை நிப்பாட்டிட்டு நம்ம எப்படி அதை போய் தேட முடியும்? நீங்கள் அடுத்த ஸ்டேஷனுக்கு போங்க, நாங்கள் போலீஸ்காரங்க வச்சோம், அதுக்கான ஆளுங்களை வச்சோம், நாங்கள் தேடி எடுக்கிறோம், அது கிடைச்சதுன்னா உங்களுக்கு கொடுக்குறோம். ஆனால் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எங்கே விழுந்ததுன்றது தெரியாமல் நம்ம எங்கேயும் போய் நம்ம தேட முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த எதிர்க்க உட்காந்து இந்த நபர் அமைதியாக இருந்தார் இல்லையா, அவர் எல்லாருமே கரிச்சு கொட்டிட்டு இருந்தாங்க. இங்கே அத்தனை பேர் பதட்டத்தோட படபடப்போட ஒரு நகை விழுந்து போச்சு, ஒரு குழந்தையோட இதுன்னு கவலைப்பட்டு இருக்கோம், என்ன ஏதுன்னு கூட கேட்காம அந்த ஆள் பாரு அப்படியே வெளியிலே பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஆள் வராரு, அந்த போலீஸ்காரர்கிட்டையும் அந்த ரயில்வே அதிகாரிங்ககிட்டையும் சொல்றாரு, இங்கேருந்து கரெக்டாக 78வது கம்பத்தில் 78லேருந்து 79 இந்த 2 கம்பங்களுக்கு இடையில தான் அது இந்த மோதிரம் விழுந்தது. நீங்கள் வேற எங்கேயும் தேட வேணாம், இந்த 2 கம்பத்துக்கு இடையில மட்டும் தேடினீங்கன்னா உங்களோட நகை வந்து அவங்களோட நகை வந்து கிடைச்சிடும் அப்படின்னும் போது ஒரு ஆளுங்களை விட்டு அந்த இடத்துல போய் தேடுறாங்க. உடனே கிடைச்சிருச்சு. இதுதான் ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த கதை பல்வேறு சிந்தனைகளை உங்களுக்கு திரும்பவும் கொடுக்கும். அது என்னென்ன சிந்தனை வருதோ அதெல்லாம் அலோவ் பண்ணுங்க. என்னென்ன எல்லாமே உங்களுக்கு டேட்டா தான், எல்லாமே உங்களுக்கு பயன்படக்கூடியது தான். அதை எதையும் கண்ட்ரோல்லாம் பண்ணாதீங்க. இப்போ நம்ம சொல்ல வந்த விஷயம் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் அந்த பிரச்சனை நடக்கும்போது பிரச்சனைக்குள்ளே போய் பதட்டப்பட்டு இது பண்ணி அதுக்குள்ளேயே போயிட்டாங்க இல்லையா, அந்த எனர்ஜியை அவங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம்னு அவங்க டிஸ்கஷன் பண்ணுறதுக்குள்ளே காலம் கடந்து விட்டது. அந்த இடம் ரொம்ப குரூஷியலான இடம். அந்த இடத்துல வந்து எப்படி நடந்து கொள்ளணும். இப்போ எதிர்க்க உட்கார்ந்துருந்த ஆள் வந்து அந்த விழிப்புணர்வு மனநிலையோடைய ஹை அலர்ட்னஸ் உச்ச கட்டத்தில் அவர் இருந்ததுனால விழுந்த உடனே அவர் கம்பத்தை எண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எத்தனாவது கம்பம், இந்த ஸ்டேஷனில் போய் அடுத்த ஸ்டேஷனில் நிற்க தானே போகுது. அங்கேருந்து அவர் எண்ணிக்கிட்டே இருந்தார் ட்ரெயின் நிற்கிற வரைக்கும். அவர் நின்ன உடனே இந்த கம்பத்துலேருந்து 78லேருந்து 79வது கம்பத்துக்குள்ளேன்னு அவரால் குறிப்பாக சொல்லி அதுக்கு ஒரு தீர்வை வந்து அவரால் கண்டுபிடிக்க முடிந்தது என்றால், உச்சக்கட்ட விழிப்புணர்வு மனநிலையில் வந்து அவர் இருந்ததனால் அவரால் அதை கண்டுபிடிக்க முடியுது. ஐ அக்செப்ட். இப்போ அந்த விஷயம் நடந்துருச்சு, அதை ஏற்றுக்கிட்டாரு. அது போய் அந்த குழந்தைய திட்டுறதோ, அவங்கள அப்பா அம்மாவை திட்டுறதோ, இல்லை வேறு விஷயங்களை பண்ணுறதுக்காக பேசுகிறதோ இதில் பிரயோஜனம் இல்லை. இப்படி பண்ணியிருந்தா விழுந்திருக்காது, அப்படி இருந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் இருந்துக்கணும், அதெல்லாம் தேவையில்லாத பேச்சுக்கள். நடந்த விஷயம் நடந்தது தான், அதை மாற்ற முடியாது. அதை உடனே எவ்வளவு சீக்கிரம் அவர் உடனே ஏற்றுக்கிட்டு அடுத்தது விழிப்புணர்வு மனநிலையோட உச்சக்கட்டத்துக்கு போயிட்டாரு, என்ன ஆரம்பிச்சிட்டாரு. இது ஒரு உதாரணம் தான். எல்லா லைஃப் சிச்சுவேஷனுக்கும் நம்மளால் சொல்லி விளக்க முடியாது. நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்கிட்டு இது எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணணுன்றத உங்களுக்கான ஃபார்முலா, உங்களுக்கான வழிமுறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஆனால் ஒரு விஷயம் நடக்கும்போது அதுக்குள்ளேயே மூழ்கி இருக்காதீங்க. எவ்வளோ சீக்கிரம் வெளியே வந்து அந்த கான்சியஸ்னுடைய ஹை அலர்ட்னஸுக்கு போக முடியுமோ அவ்வளோ தூரம் போயிட்டீங்கன்னா பின்னாடியே வர சொல்யூஷனை உங்களால் கப்புன்னு கிராப் பண்ணி அதுலேருந்து வெளியே வர முடியும். எல்லாத்துக்கும் இப்படி ஒரு விஷயத்தோடு தான் அந்த பிரபஞ்சமோ கடவுளோ இயற்கையோ எல்லா விஷயத்தையும் படைக்குது. புரிஞ்சுக்கிட்டு அப்போ ஐ அக்செப்ட் அப்படின்றதனோட நிஜமான விளக்கம் இப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும். இந்த நோக்கத்தோடு தான் அந்த ஐ அக்செப்ட், நான் ஒத்துக்கொள்கிறேன் அப்படின்றது. அதுக்கு அடுத்தது வந்து ஐ டிசர்வ். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தகுதியானவன். உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும், ஒரு விஷயம் வந்து நீங்கள் இப்போ நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு கோல் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா உங்களுடைய கனவுகள் அதை நீங்கள் அடைவதற்கு தகுதியானவரா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. நம்ம இதுக்கெல்லாம் தகுதியே கிடையாது, சும்மா கேட்டு வைப்போம், நடந்தால் வரட்டும்னா அப்படிலாம் இருந்தால் வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தகுதியானவர். யாருமே எதற்குமே தகுதியானவர். இந்த நாட்டின் பிரதம மந்திரி ஆகிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குது, சீஃப் மினிஸ்டராக தகுதி இருக்குது, உங்களுக்கு உரிமை இருக்கிறது, எல்லாமே இருக்குது. நம்ம தகுதியானவனா அப்படின்லாம் நினைக்காதீங்க. அதுக்கான வழிமுறைகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்களும் வந்து அதுக்கான தகுதி உள்ளவராக உங்களால் மாற்றிக்க முடியும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், உங்களை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும்.
நீங்கள் தகுதி இல்லைன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களை தகுதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு உள்ளேயே சப்கான்ஷியஸ் மைண்டும் சரி கான்ஷியஸ் மைண்ட்லேயும் சரி நீங்கள் தகுதியானவன்ற எண்ணத்தை உங்களுக்குள்ளேயும் மற்றவங்கக்கிட்டேயும் நீங்கள் விதைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போது உங்களுக்கு அது வந்து சேரும்போது யாரும் வந்து இவனுக்கு போய் இது நடந்தது, அவனுக்கு தகுதியே இல்லையா, அவனுக்கு எப்படிப்பா கொடுத்தாங்க, இதெல்லாம் வந்து இல்லாத போய்விடும். தகுதியானவனுக்கு தான் அது கிடைச்சிருக்கு அப்படின்னு அனைவரும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு சூழல். இது வேறு விதமாக உங்களுக்கு வந்து திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகி பயன்படும். அப்போது நீங்கள் தகுதியானவன்ற உணர்வை நீங்கள் அடையணும், அதை மற்றவங்ககிட்டையும் விதைக்கணும். இந்த நோக்கத்தில் அப்படி இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களை தகுதிப்படுத்திங்க. சீக்கிரம் அது கிடைக்க போகுது. அதுக்குள்ளே உங்களை தகுதிப்படுத்திக்கிட்டிங்கன்னா அதை பயன்படுத்தி நீங்கள் அனுபவிக்கலாம். அதை வச்சுக்கிட்டு வேறு விஷயங்கள் லெவலில் நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். அதனால் அது கிடைக்குமா இல்லையா, கிடைச்சவொன்னே பார்த்துக்கலாம் அப்படிலாம் இல்லை. நீங்கள் டிசர்வ் அப்படின்ற ஃபீலிங், அதுக்கான தகுதிப்படுத்துதல், இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் இறங்கணும். இது 2வது. 3வது ஐ அலோ. இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் அனுமதிக்கிறேன். இப்போ நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிட்ட வரும்போது நீங்கள் அதை அனுமதிக்காத, நீங்கள் அலோ பண்ணாமல் இருக்கிறனால தான் அது உங்களை ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடுது, இல்லை உங்கள் கிராஸ் பண்ணி போயிடுது. உங்கள் கரங்களாலேயே அது தூக்கி எறியப்படுகிறது. எப்படி வைரக்கல்லை வந்து அவன் தூக்கி எறிஞ்சான் பாருங்க, அவன் அலோ பண்ணலை. அந்த சொல்யூஷனை அவன் அலோ பண்ணியிருந்தான்னா விழிப்புணர்வு மனநிலைக்கு வந்திருப்பான். அவங்க வந்து ஐ அக்செப்ட்ன்ற இது வந்திருக்கும், ஐ டிசர்வ்ன்ற இது வந்திருக்கும். அந்த கல் அவனுக்கு பார்வையில் கிடச்சிக்கும், மொத்த கல்லுமே அவனுக்கு கிடச்சிருக்கும். ஸோ உங்ககிட்ட வரக்கூடிய வெற்றியையோ சந்தோஷத்தையோ நல்ல விஷயங்களையோ பிரபஞ்சத்தின் சக்திகளையோ நீங்கள் அலோ பண்ணணும். நான் அனுமதிக்கிறேன், இதை நான் அனுமதிக்கிறேன்னும் போது தான் அது உள்ளே வந்து வரும். உங்கள் பாடியும் சக்கிங் ஆண்டனா மாதிரி உங்கள் அப்படியே ஈர்க்கக்கூடிய தன்மை உள்ளதாக உங்கள் பாடி மாறும்போது தான் அது எவ்வளோ தூரத்தில் போனாலும் பிடிச்சி இழுத்து அது வந்து உங்களுக்கு கொடுத்து விடும். அப்போது இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ கிட்ட வந்தாலுமே அது ரிஃப்ளெக்ட் ஆகி அப்படியே காந்தம் எப்படி ஒரே போல் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா, அது மாதிரியான விஷயம் நடக்கும். அப்போ இது 3 வார்த்தைகளை நீங்கள் விழிப்புணர்வு மனநிலையின் உச்ச கட்டத்தில் இருக்கும்போது திரும்ப திரும்ப சொல்லுங்கள், மனப்பாடம் பண்ணுங்கள். கண்ணாடி முன்னாடி காலையில் எந்திரிச்ச உடனே இது சொல்லுங்கள். இல்லை பல்லு விளக்கும் போதோ குளிக்கும் போதோ உங்கள் கண்ணாடி முன்னாடி சொல்கிறது இன்னும் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். மிரர் டெக்னிக்கு. எதிர்க்க நிற்பவர் வந்து உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட், எதிர்க்க நிற்பவர் தான் கண்ணாடியில் தெரியும் பிம்பம் தான் நீங்கள், பேசக்கூடிய நீங்கள் தான் பிரபஞ்சம் அப்படின்னு ஒரு கற்பனை, ஒரு இமேஜினேஷன் பண்ணிங்க. அப்போது பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி, அதனால் நீங்கள் பிரபஞ்சத்தை நோக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் கற்பனை பண்ணிங்கன்னா இந்த மெசேஜ் எல்லாமே கம்யூனிகேட் ஆகும். மிக அற்புதமான ஒர்க் அவுட் ஆகக்கூடிய டெக்னிக் இது. இதை செய்து பாருங்கள், மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல தகவலோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH. நன்றி.